السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لغدوة في سبيل الله أو روحة خير وما تعلم عليه شمس أو تغرب أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களுடைய அடிச்சுவட்டை அடிப்பெறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், குறிப்பாக பத்ருடைய சஹாபாக்கள் மீதும் இன்னும் இந்த மஜ்லிஸில் ஒன்று கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் நல்கட்டுமாக. கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாத்திலே முதல் போர் என்று சொன்னால் அது பத்ருடைய யுத்தம் தான். இன்று பத்ருடைய யுத்த காலம் நடந்த நாள். இந்த நாளிலே பத்ருடைய சஹாபாக்களை நினைத்து இந்த பத்ர் ஏன், எதற்கு, அது எப்படி நடந்தது, எதன் காரணமாக நடந்தது என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வது நம்மை மீது கடமை. அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இன்று முஸ்லிம்களின் மீது தனிப்பட்ட ஒரு ரஹ்மத்தை பொழிந்த ஒரு நாள். இன்றைய நாளில் அவர்களுக்காக வேண்டி துவா செய்துவிட்டு நமக்காக என்ன துவாவை கேட்கின்றோமோ அல்லாஹு தஆலா கபூல் செய்ய காத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இந்த பத்ருடைய யுத்தம் என்பது ஆரம்பத்தினுடைய நோக்கம் என்ன என்பதாக பார்த்தோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிலே இஸ்லாத்தை வெளிப்படுத்தி பரப்பி கொண்டிருந்தார்கள். காஃபிர்களுடைய தொல்லையின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தாயிஃபுக்கு பயணமானார்கள். அங்கும் அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை என்பதாக கூறிவிட்டு மதீனாவிற்கு பயணம் சென்றார்கள். மதீனாவிலே தங்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கி கொண்டார்கள். ஆனாலும் கூட காஃபிர்களுடைய தொல்லை அதிகரித்து விட்டது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்தில் சொல்லுவான், மக்கா வாசிகளுடைய அந்த வியாபாரம் சம்பந்தமாக பேசும் பொழுது குளிர்காலத்தில் ஒரு வியாபாரம் செய்வார்கள், வெப்ப காலத்திலே ஒரு வியாபாரம் செய்வார்கள். அல்லாஹு தஆலா அப்படி ஒரு வர்ணிப்பான். எப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்வார் என்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய செல்வத்தையும் ஒரே இடத்துல திரட்டுவார்கள். யார் யார் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு எழுதி வச்சுக்குவாங்க. ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒன்று திரட்டி யார் அந்த மக்காவிலே அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரோ, வியாபார யுக்திகள் அதிகமாக தெரிந்த நபராக இருக்கிறாரோ, அவரை அதற்கு தலைமை தாங்க வைத்து என்ன செய்வார்கள், ஷாமுக்கும் சிரியாவுக்கும் வியாபாரத்திற்கு அனுப்புவார்கள். அது போன்ற வழக்கம் உண்டு. எப்பேற்பட்ட ஒரு தொல்லையை கொடுக்கிறார்கள். அதே போன்று மக்கள் எல்லாம் அவருடைய செல்வங்களை ஒன்று திரட்டி வியாபாரத்திற்காக வேண்டி ஒன்று திரட்டுகிறார்கள். அதற்கு அபூ சுஃபியான் அவர்களை தலைமையாக வைக்கிறார்கள். வைத்துவிட்டு அபூஜஹல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய ஒட்டுமொத்த லாபமும் யாருக்கும் பங்கிடப்படாது. அந்த ஒட்டுமொத்த லாபத்தையும் எடுத்து முகம்மதை அழிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்பதாக வியாபார கூட்டம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சபதம் எடுக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு தொல்லையை தருகிறான். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே சொல்லுகிறான். அபூ சுஃபியான் கிளம்பி போயிட்டாங்க, சிரியாவுக்கு ஷாமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு 3 மாதங்கள் கழித்து என்ன செய்கிறார்கள், திரும்ப வர்றாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வருது. அங்கே இருந்தோம், அடித்தாங்க, இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து தொல்லை கொடுப்பதற்காக, நம்ம மீது போர் செய்வதற்காக என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய செல்வத்தை தீட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அபூ சுஃபியான் அவர்களை பிடிக்கிறதுக்காக ஒரு 40 பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. 40 பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கள பிடிச்சிட்டு வாங்க, கொஞ்சம் எச்சரிக்கை செஞ்சு அனுப்புவோம், எங்களிடத்துல எந்த தும்பும் வேண்டாம், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதாக
அவரிடத்தை எச்சரிக்கை செய்து அனுப்பவும் பிடிச்சிட்டு வர சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த விஷயம் யாருக்கு போயிருச்சு? அபூ சுஃபியான் அவங்களுக்கு போயிருச்சு. ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்கா நகரத்திலேயே உளவு பார்ப்பது என்று சொன்னால் அபூ சுஃபியான் அடிச்சுக்க ஆள் இல்லை. எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் ஆள் இருப்பான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னால் நேரடியாக காதுக்கு போயிடும். இது அபூ சுஃபியானுடைய காதுக்கு போகுது. காதுக்கு போனோடனே அவர் என்ன செய்கிறாரு? இந்த வழியாக போக வேண்டாம், மதீனாவுடைய வழியாக போக வேண்டாம், மாறாக நம்ம என்ன செய்வோம், கடல் வழி பயணத்தை மேற்கொள்வோம்னு சொல்லி கடல் வழியாக பயணிக்க ஆரம்பிக்கிறார். பயணிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னொரு விஷயத்தையும் செய்கிறாரு. லம்லம் இப்னு குஃபாரின்னு ஒரு நபர், அந்த நபரை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் காசு கொடுத்து ஒரு வேலை சொல்கிறாரு. அந்த வேலை முடிஞ்ச உடனே நான் என்ன செய்வேன், உனக்கு மக்காவுக்கு வந்த பிறகு சில பொருட்களை கொடுப்பேன்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறாரு? இது மாதிரி ஒரு நியூஸை கொண்டு போய் மக்காவில் சொல்லு, பொய்யான ஒரு நியூஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே போர் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஒரு பொய் பரப்புரையை பரப்பி விடுன்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணா, குதிரை எடுத்துக்கிட்டு நேராக போகிறான் மக்காவுக்கு. அதுவரை நல்லா போனவன் மக்காவோட எல்லையை தாண்டணுமே இந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் பிச்சைக்கார மாதிரி கிழிச்சுக்கிட்டு அங்கங்கே தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு நேராக மக்காவுக்குள்ள கதறிக்கிட்டே போகிறான். இப்படி ஒரு சூழ்நிலையில மக்காவாசிகள் எல்லாம் பதறி போய் என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க. சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்ச, முகமது என்ன செஞ்சுட்டாரு, நம்மளுடைய வியாபார பொருளை எல்லாம் நஷ்டமாக்கிட்டாரு, அடிச்சு துவம்சம் பண்ணி நாசமாக்கிட்டாரு, நம்ம ஆட்களை எல்லாம் என்ன செய்து விட்டார், கைதியாகப்படுத்தி விட்டார் என்பதாக தேவையில்லாத பொய்களை சொல்லி விடுகிறார். உடனே கோபம் வந்துச்சு அபூ ஜஹலுக்கு. என்ன அந்த முகமதுக்கு அவ்வளவு தைரியமா? உடனே போர் தொடுத்து அந்த முகமதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்பதாக போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல அந்த தருணத்தில் அரபியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டால் அம்பு போட்டு பார்ப்பான். இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிளிஜூசியம் பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி அம்பு போட்டு பார்க்குற பழக்கம் இருக்குது. என்ன செய்வான், ஒரு இடத்துல லான்னு எழுதி வைப்பான், வேணாம்னு எழுதி வைப்பான், இன்னொரு இடத்துல நான்னு எழுதி வைப்பான், போகலாம் சரி செய்யலாம் அப்படின்னு எழுதி வைப்பான். எழுதி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 5 பேர் அம்பு எறிவானுங்க. எந்த அம்பு எதற்கு அருகாமையில் அதிகமாக போய் விடுவதோ அதன்படி இவங்க செயல்படுவாங்க. அப்படி ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்குது. அப்போது அந்த மக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான குறைஷ் தலைவர்கள் உத்துபா, ஷைபா, வலிது போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் பெரும் பெரும் என்ன செய்கிறார்கள், காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள், அம்பை ஒரே நேரத்தில் 5 பேர் எறிகிறாங்க. எழுதி வச்சு 5மே எங்கே போய் விடுவது, லா அப்படிங்கிற இடத்துல போய் விடுவது. அப்படின்னா போர் வேண்டாம்னு அர்த்தம். போருக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விழுகுது. கேட்கல, இன்னும் போக வேணாம்னு சொல்லி விடுவது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆத்திகா என்கிற ஒரு பெண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி, கனவுல பார்க்குறாங்க மக்கா முகர்ரமாவே ரத்த ஆறு ஓடுது. மக்கா ஒட்டுமொத்த மக்காவே ரத்த ஆறா ஓடுது. கனவுல பார்க்குறாங்க. கனவுல பார்த்துட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அங்கே இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. சொல்கிறாங்க, இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, மக்காவில் ரத்த ஆறு ஓடுவது போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ஆணுங்கிட்ட இருக்கிற பழக்கம், யார்கிட்டையும் சொல்லாதன்னு எது சொல்கிறோமோ அதை கொண்டு போய் எல்லாத்தையும் பற்ற வச்சுருவாங்க. அது மாதிரி விஷயம் வெளியே போயிடுது. இது நேரம் அபூ ஜஹல் காதுக்கு போகுது. அபூ ஜஹல் காதுக்கு போன உடனே வேகமாக ஒரு கோபம், நேராக ஆத்திகா அவங்கள பார்த்து அவங்கள அடிச்சுட்டு என்ன சொல்லிட்டு போனா, நீ சொன்ன மாதிரி மக்கால மட்டும் ரத்த ஓடலை, நான் உசுரோட இருந்தேன்னா வந்து உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறான். சைத்தான் தூண்டி விடுறான் உள்ள இருந்து, உங்ககிட்ட பொருள் இல்லையா, உங்ககிட்ட பணம் இல்லையா, படை இல்லையா, நீ ஒரு அபுல் ஹிக்கம், நீ ஒரு அபுல் ஹிக்கம். இன்னைக்கு நம்ம அபூ ஜஹல்னு பேர் சொல்றோம். அசல் பேர் அபூ ஜஹல் கிடையாது. அவனுடைய அசல் பேர் அபுல் ஹிக்கம். அறிவின் தந்தை தான் பேர். அவ்வளோ பெரிய அறிவாளி, போர் யுக்திகள்ல அறிவாளி, வியாபாரத்தில் தந்திரன். அது போன்று எக்கச்சக்கமான திறமைகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு மனிதன் அபுல் ஹிக்கம். அந்த அபுல் ஹிக்கம் இருக்கிறானே ஓவர பெருமை அடிப்பான். அல்லாஹ் ஒரு சொன்ன ஒன்றும் கிடையாது, இங்கே என்கிட்ட எல்லாம் இருக்கு, படை இருக்குது, பணம் இருக்குது, பலம் இருக்குது, பதவி இருக்குது என்பதாக பெருமை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை மாற்றிட்டாங்க. நீ அபுல் ஹிக்கம் கிடையாது, அபூ ஜஹல். காரணம் என்ன தெரியுமா, இவ்வளவும் இருந்தாலும் அதை வைத்து அல்லாஹ்வையும் ரசூலையும் நபியையும் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் மண்ணுக்கு போனவங்க சரித்திரம் உண்டு.
குர்ஆனில் அல்லாஹ் ஏகப்பட்ட சரித்திரங்களை சொல்லுகிறான். இந்த நாளையும் வைத்து ஒன்று சேர்த்து யாரெல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலை நபிமார்களையும் எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மண்ணிற்குள்ளே ஆக அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்போ அவன் அபுல் ஹிக்கம் அறிவாளி கிடையாது, ஆக சிறந்த முட்டாளே அவன் தான் சொல்லி அபூ ஜஹல்னு பேரை மாத்திட்டான். மக்கள் எல்லாம் அபூ ஜஹல்னு பேர், வரலாற்றுகள்ல எல்லா இடங்கள்லையும் அபுல் ஹிக்கம்னு பேரை பயன்படுத்த மாட்டாங்க. அபூ ஜஹல் இயலாதவன், அறிவில்லாதவன், முட்டாப்பைய அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டான் அபூ ஜஹல். அபுல் ஹிக்கம் என்கிற பேர் அபூ ஜஹல் மாறிடுச்சு. சைத்தான் உள்ள போடுறான், அப்படி ஒரு எண்ணத்தை போடுறான். உங்ககிட்ட பதவி இருக்கு, உங்ககிட்ட பொருள் இருக்கு, உங்ககிட்ட பதவி பலம் படைபலம் இருக்குது, நாடு ஒன்று சேர இருக்கிறது, இறுதியாக நீதான் அபுல் ஹிக்கம், உன்னையோடைய அறிவாளி வேறு யாரும் கிடையாது, போருக்கு போனால் ஜெயிச்சுட்டு தான் வர முடியும். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய மக்கள் கம்மி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிக குறைவான ஒரு தருணத்தில் குறைவான ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. போகணும்னு சொன்னால் ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு சூழ்நிலையில் படையை போருக்கு திரட்டலாம்னு சொல்லி என்ன செய்கிறாப்புல போருக்கு கிளம்பிட்டாங்க. அதே நேரத்தில் என்ன செய்கிறாப்புல அபூ சுஃபியான் மக்காவுக்கு வந்துட்டார். கடல் வழியாக பயணம் போனார் அல்லவா, அவர் மக்காவுக்கு வந்துட்டார். மக்காவுக்கு வந்துட்டு நான் சேஃபாக இங்கே வந்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுடைய வியாபார பொருட்கள் எல்லாம் செல்வங்கள் எல்லாம் வந்து விட்டது, போர் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அபூ சுஃபியான் முகமதை போய் தாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் அதே மக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 தலைவர்கள் உத்துபா, ஷைபா போன்ற வலீது போன்ற தலைவர்கள்ல உமையாவும் ஒரு ஆள், அபூ ஜஹலுக்கு கீழே இருக்கக்கூடிய உமையாவும் ஒரு ஆள். அவரும் சொல்றாரு ஆமா எதுக்கு போர் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அபூ ஜஹலுக்கு கோபம் வந்துருச்சு, அவரு பொருளுக்கு கஷ்டப்படுறாரு, பொருள் வந்துருச்சு, போர் வேணாங்கிறார். நீ எங்களோட தானே இருக்கிற, முகமது நீ தானே எதிர்க்கிற, நீ எதுக்கு போருக்கு வேணாங்கிற அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் கேட்கிறாரு. அதற்கு முந்தைய நடந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, உமையா இருக்கிறாரு, அவருக்கும் மதீனாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அஷரத்து முபஷ்ஷரா, சொர்க்கத்துக்கு சுப செய்தி சொல்லப்பட்டது, அவர்களும் ஒரு நபர். அவங்களுக்கும் நீண்ட நெடுகாலமான ஒரு நட்பு. அப்படி ஒரு நண்பர்கள் 2 பேரும், அப்படி ஒரு தோழர்கள். எந்த அளவுன்னு சொன்னா, இவங்க ஊருக்கு போனா அவர் வீட்டில் போய் தான் தங்குவார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இங்கே வந்தாங்கன்னா இவர் இங்கே வந்து தான் தங்குவார். அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஒரு நாள் இந்த பத்ருடைய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாக ஓரிரு தினங்களுக்கு, ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. யார் வீட்டில் தங்குறாங்க, இந்த உமையா வீட்டில் தங்குறாங்க. இவர் காஃபிர் தான், இவர் இஸ்லாமியராக இருக்கிறார், இருந்தாலும் நட்பு கண்ணை மறுத்து விட்டது. இன்னைக்கு நம்ம பழக்கம் வச்சிருக்கோமா இல்லையா மாற்று மத சகோதரர்கள்ட்ட, அது போன்று ஒரு பழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்குறாங்க, தோழரே நம்ம 2 பேரும் போய் காபத்துல்லாவை தவாஃப் செய்யலாமான்னு கேட்குறாங்க. உமையா என்ன சொன்னார், வா நான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு 2 பேரும் போனாங்க. போகும்பொழுது இடையில சைத்தான் குறுக்க வந்துட்டான். யார்? அபூ ஜஹல். அபூ ஜஹல் குறுக்க வந்துட்டு, இவங்க தான் ஊரை விட்டு போயிட்டாங்க, எதுக்கு திரும்ப சுற்றி இவங்கள கூட்டிகிட்டு இங்கிட்டு வர அப்படின்னு அவன் கேட்கறான். தவாஃப் செய்ய விடுறதுக்கு மறுத்துட்டான். உடனே அப்துர் ரஹ்மான் அவுஃப் என்ன செஞ்சாங்க, வாழை ஊரை விட்டு ஒன்று என்னை தவாஃப் செய்ய விடு, இல்லை 2 பேர் வா மோதி பார்ப்போம், யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்குண்டான முடிவு எடுத்துக்கலான்னு கூப்பிடுறாங்க. உண்மையாக்கு ஒரே கோபம். என்னதான் என்னுடைய நண்பனாக இருந்தாலும் என்னுடைய தலைவரை நீ எதிர்த்து பேசிட்ட, அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வரும். அப்துர் ரஹ்மான் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொன்னாங்க, இன்னும் ஓரிரு வாரங்களில் உமையா மூத்தா போயிடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தி இங்கே வந்து சொல்லிட்டாங்க. நீ மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உன்னை வந்து பார்த்துட்டு போகலாம், என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியம் நண்பனாக போயிட்டேன், அதுக்காகத்தான் வந்தேன், அசலில் உன் மேலே இருக்கிற பாசத்துக்காக கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் அந்த பாசமும் ஒரு அளவுக்கு தான், என் நபியை விட உன் மீது பாசம் கிடையாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கொஞ்ச நாளில் மௌத்தா போயிடுவோன்னு சொன்னாங்க, அதனால் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன், நான் போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டாங்க அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு. அதற்கடுத்து தான் இந்த பதிலுடைய நிகழ்வு நடக்குது. உமையா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அதே தருணத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க மனைவி இடத்துல, இந்த முகமது சொன்னார் கொஞ்ச நேரத்தில் சில வாரங்களில் நான் என்ன செய்ய போகிறேன், மௌத்தா போகிறேன் அப்படின்னு சாக போகிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் மனைவி சொன்னாங்கன்னா, சொன்னது யார்?
முகமதுன்னு சொல்லி சொன்னாங்க. முகமது சொன்னார்னா அது உண்மையாக தான் இருக்கும், செத்து போயிடுவாங்க. மனைவி ஆறுதல் சொல்றதுக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு இவர் நினைச்சு போய் சொன்னதுக்கு நீ செத்து போயிடுவ சொன்னது யாரு? முகமது. ஏன் வாழ்க்கையில ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது, வாழ்ற காலத்துல ஒரு பொய்யும் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட நபர் ஓரிரு வாரங்கள்ல நீ மௌத்தா போயிடுவோன்னு சொன்னா நீ கண்டிப்பா மௌத்தா தான் போயிடுவ. அந்த பயம், அதனாலதான் அபூ ஜஹல் என்ன செய்யறான், போர் தொடுக்கலாம். நம்ம ஒரு பக்கம் அபூ சுஃபியான் வேணாங்கிறார், இன்னொரு பக்கம் உமையாவும் வேணாங்கிறார். இருந்தாலும் ஷைத்தான் உள்ள ஊதிக்கிட்டே இருக்கான். படை இருக்கு, பதவி இருக்கு, போனா அடிச்சுட்டு வந்துடலாம். படை இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, அறிவும் இருக்குது. இந்த நானும் ஒரு சேர இருந்தும் கூட என்ன செய்ய முடியல, யாராலையும் வெற்றி பெற முடியல. அல்லாஹ் தஆலா சில சமூகங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவான். அதில் முதல் சமூகம் ஆது கூட்டத்தார்கள். ஆது கூட்டத்தார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆது கூட்டத்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இரம தாத்தில் இமாத், அதாவது ஆது கூட்டத்தை போன்று நான் எந்த ஒரு சமூகத்தையும் படைக்கவே இல்லைங்கிறான். ஏன்னு சொன்னா ஒரு ஆள் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு கேட்டா ஏறத்தாழ 360 அடி. ஒரு மனுஷன் 360 அடிக்கு இருப்பானா அவனுடைய வயசு என்ன தெரியுமா? 1000 வருடம். 300 வயசு தாண்டினதுக்கு பின்னாடி தான் பையனுக்கு கல்யாணம் முடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலநிலை. மௌத்தையே பார்க்காத ஒரு தருணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக அனுப்பப்படும் பொழுது சொல்றாங்க, ரப்பு ஒருத்தன் இருக்கிறான், அவனை ஈமான் கொள்ளுங்க, அவனை வணங்குங்க, அவனை விட்டு நீங்க வேற யாரையும் வணங்காதீங்க என்பதாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். எத்தி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில அவன் என்ன சொல்றான், இருக்கிறதுலே உலகத்திலே பலசாலியெல்லாம் படைப்புன்னு சொன்னா அது ஆது கூட்டத்தார் தான். என்ன சொல்றான், அப்படின்னா உன்னை ஏற்றுக்க முடியாது. இத்தனை நாள் எங்கள் கடவுளை நாங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த கடவுள் தான் சோறு போடுது, எங்கள் செல்வத்தெல்லாம் திரட்ட வச்சுச்சு, ஏன் எங்களுக்கு பலம் தந்ததே அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டான். ஆது கூட்டத்தார்கள் ஃபுல்லாக மறுத்துட்டாங்க. எல்லாத்தையும் மறுத்த பிறகு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப என்ன செய்கிறார்கள், அவரிடத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்லி மார்க்கத்தை எத்தி வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஃபுல்லாக டோட்டலாக மறுத்துட்டான். ஏன்? பலசாலி. இப்படியும் சொல்லி பார்த்தாங்க. கடைசியாக ஏற்றுக்கங்க இல்லை அதாபு இறங்கிடும், ஏற்றுக்கங்க இல்லை அதாபு இறங்கிடும்னு சொல்லி பார்த்தாங்க. அப்பையும் மறுத்துட்டான். அல்லாஹ் ஏற்றுக்க முடியாது. கேட்டாங்க அதாபு எப்படி வரும்? அல்லாஹ் அவங்களெல்லாம் காற்றை கொண்டு அடிச்சிருவான் அப்படின்னாங்க. சிரிச்சான். காற்றை வச்சு எங்களை அடிப்பானாங்களா? காற்று ஊதுனா போவோம், அந்த மிருதுவான காற்றை வச்சுக்கிட்டு உலகத்திலே பலசாலினாங்க. ஒரு மனுஷன் 360 அடினா யோசிச்சு பார்க்கணும். 6 அடி இருக்கிறவன் இன்னைக்கு என்ன போட போறோம்? 6 அடி இருக்கிறவன் என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கான் நம்மளுடைய காலத்துல. 360 அடினா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர்கள் எவ்வளவு பலசாலியாக இருப்பார்கள். பிறந்துட்டு எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 1000 வருஷம் இன்னும் ஆகலை, யாருமே மௌத்தா போகலை. அப்படிப்பட்ட ஒரு தருணம் அல்லாஹ் தஆலா அவர்களை படைத்து விட்டு இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்திருக்கிறான். மொத்தமாக மறுத்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த 7 பகல் 7 இரவுகள் என்ன செய்தான், காற்றை கொண்டு அழித்து விட்டான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரிடத்துல பலம் அதிகமாக இருந்தது, இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா வெறும் காற்றை வைத்து அவர்களை அழித்து காட்டினான். அல்லாஹ் தஆலா அவ்வளவு வல்லமை படைத்தவன். அடுத்ததாக இன்னொரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நமக்கு அறிமுகப்படுத்துவான். அதுதான் சமூது கூட்டத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம், நபியாக அந்த கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இவங்களும் அதே மாதிரி. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆது கூட்டத்தார்கள் பலத்துல பெரியவங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூக கூட்டத்தார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க அறிவுல சிறந்தவங்க, மிகப்பெரிய அறிவாளி. அவருடைய சிந்தனைக்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியான கூட்டம். அதுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கப்படுறாங்க. போறாங்க, அல்லாஹ் பத்தி எத்தி வைக்கிறாங்க. இல்ல முடியாது, எங்க கடவுள்களை எங்களால விட்டுட்டு வர முடியாது, மறுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன செஞ்சா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, என்ன செஞ்சா நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்குவீங்க, என்ன செஞ்சா அல்லாஹ்வை ஏத்துக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு நான் சொல்கிறான், ஒரு பாறைக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகம் இத்தனை தண்டிக்கு பெருசாக இருக்கணும், ஏகப்பட்ட விஷயம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. பாறைக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அவ்வளோதானே. அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பெரிய சிரமம்னா இல்லை. அப்போ
என்ன செய்யப்படுது, சரின்னு சொல்லிட்டாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு விஷயம் கேட்குறான், அது மட்டும் பத்தாது, வெளியே வந்த உடனே அது குட்டி போடணும். வெளியே வந்த உடனே அது குட்டி போடணும். சரி அது போடும், அல்லாஹ் கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. திரும்ப கேட்குறான், குட்டி மட்டும் போட்டா பத்தாது, தினமும் என்ன செய்வோம், எங்களுடைய வீடுகள்ல இருந்து வாசல் இன்னைக்கு பாலுக்கு கொண்டு போய் பால்காரனுக்கு டிஃபன் வைப்போம் தெரியுமா, அது மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள்ல கொண்டு போய் என்ன செய்வோம், கொண்டு போய் வெளியே வைப்போம். யாரும் போய் பால்லாம் கறக்க முடியாது, அதுவா வரணும், ஒவ்வொரு வீட்டுக்கு வாசல்லாம் வந்து நிக்கணும், வந்து நின்று அதுவா பாலை கறந்துட்டு போகணும். இப்படி ஒரு சூழல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம். சரி அதையும் கொடுக்குறேன். அடுத்து இன்னொன்னையும் கேட்டாங்க. அது மட்டும் அல்ல, அந்த பால் எப்படி இருக்கணும் தெரியுமா, குளிர் காலத்துல குடிக்கிறோம்னு சொன்னா சூடா இருக்கணும், வெயில் காலத்துல குடிச்சோம்னு சொன்னா கூலிங்கா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பால் வேணும். அதையும் கேட்குறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சரி ஒத்துக்கிறேன், அதையும் நல்ல இடத்துல கேட்கிறேன், அல்ல அதையும் தருவான், அனைத்திற்கும் வல்லமை படைத்தவர். அதுக்கடுத்து இன்னமும் கேட்கிறான், இந்த பால் இருக்குல்ல, அதை ஒரு நோயாளி குடித்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஆரோக்கியம் பெற வேண்டும், ஆரோக்கியமானவன் குடித்தான் என்று சொன்னால் அவன் வலுவை பெற வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். அவங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடங்குற மாதிரி தெரியல. இன்னொரு விஷயத்தை கேட்கிறான், அந்த ஒட்டகத்தினுடைய முடி இருக்குது, அந்த முடி அதிகமாக வளரணும், அதிகமான முடி இருக்கணும். ஏறத்தாழ நாங்க ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறோம். இருக்கக்கூடிய 2 லட்சம் பேர் என்ன செய்வோம், அந்த முடியை தினமும் வெட்டி வெட்டி என்ன செய்வோம், கம்பளி தச்சு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய தொழிலை ஓட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாச்சு. அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ் இப்படியும் சொன்னான், மனிதர்கள்ன்றது நான் படைச்ச படைப்பு, அவன் எப்படியெல்லாம் சிந்திப்பான், என்னத்தை கேட்பான், எப்படியெல்லாம் கேட்பான்றது எனக்கு தெரியும். அதனால தான் ஏற்கனவே 1450 வருஷமா என்ன செய்யப்படுது, ஒரு பாறைக்குள்ள ஒரு ஒட்டகையை மறைச்சு வச்சிருக்கிறேன், வளர்த்து கொண்டு வர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் அதை வெளியாக்குறேன்னு சொல்றான். அல்லாஹ் தாலா அதே மாதிரி வெளியாகும். சொன்னது கேட்டது பூரா செஞ்சிச்சு. இவங்க கேட்காததையும் நிறைய செஞ்சிச்சு அந்த ஒட்டகம். என்ன தெரியுமா சொல்லிட்டான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சூனியம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டான். சூனியக்காரன். எல்லா நபிமார்களுக்கும் இந்த சோதனை. நபிமார்களுக்கு அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கேட்பாங்க. எல்லா சமூகமும் கேட்கும். அழிஞ்ச சமூகம் பூரா அப்படிதான். அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கேட்பான். கேட்டுட்டு செஞ்சதுக்கு அப்புறம் நீ சரியான சூனியக்காரன்ப்பா அப்படின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட போய் அசாவை கண்ணுக்கு முன்பதாக சூனியம் செய்யறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சூனியக்காரனும் ஃபிரௌனோட சபையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நமக்கு சூனியம் செய்வாங்க, நாம அந்த குச்சியை பார்த்தா என்ன செய்யும், பாம்பா தெரியும். அப்படி ஒரு சூனியத்தை அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய சக்தியை பாருங்க. உண்மையாவே மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தடி பாம்பா மாறிச்சு. இதை பார்த்துட்டு என்ன சொன்னா, மூசா நம்மளெல்லாம் விட பெரிய சூனியக்காரரா இருக்கான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க. மூசா நம்மளோட பெரிய சூனியக்காரரா இருப்பாருன்னு எல்லாம் அடி பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லா நபிமார்களுக்கும் வந்த சோதனை. அப்போ அதே போன்ற ஒட்டகம் வருகிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சூனியக்காரன்னு சொல்லிட்டாங்க. சூனியக்காரன் சொன்ன சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்பயும் ஏத்துக்க மாட்டியா, சரி அந்த ஒட்டகம் பார்த்து கிடக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், உலா வரட்டும், ஊர்ல நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். ஆனா ஒட்டகம் உசுரோட இருக்கிற வரைன்னா நீ ஒரு உயிர் தப்பிப்பீங்க, நீங்க உங்களுக்கு உசுறு இருக்கும். ஒட்டகத்துக்கு உசுறு போச்சு, ஒட்டகத்துக்கு ஏதாவது ஆச்சு, நீங்க காலிட்டு போயிட்டாங்க. ஒட்டகத்தை ஒரு 9 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டான். கொலை பண்ண பிறகு அல்லாஹ்வுடைய அதாபுடைய அறிவிப்பு வந்துருச்சு. என்ன அறிவிப்பு செய்யறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் முதல் நாள் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளா மாறும். முதல் நாள் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளாக மாறும். மஞ்சளாக மாறிய பிறகு அடுத்த நாள் என்ன செய்யும், சிவப்பாக மாறும். அடுத்த நாள் என்ன செய்யும், கருப்பாக மாறும். 4வது நாள் என்ன செய்யும், ஒரு பெரிய இடி வந்து உங்களை அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க நம்பல. அடுத்த நாள் பார்த்தா முகமெல்லாம் மஞ்சள் ஆகிடுச்சு. சொன்ன மாதிரியே நடக்குது. இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம்ல, அல்லாஹ் ரப்ப ஏற்றுக்கலாம்ல, அவங்க எல்லாம் அறிவாளிங்க. அப்போ நாளைக்கு சிவப்பா மாறுதானே பார்ப்போம் அப்படின்னு குசும்பு விட்டுட்டான். நாளைக்கு சிவப்பா மாறிடுச்சு, அடுத்த நாள் சிவப்பா மாறிடுச்சு. அடுத்த நாள் என்ன செய்யலாம், அப்பனாவது ஏற்றுக்கலாம்ல, அல்லாஹ் அவ்வளோ நேரத்தை கொடுத்தான், ஏற்றுக்கலை. சரி இன்னும் குசும்பு, நாளைக்கு கருப்பா மாறுதானே பார்ப்போம் அப்படின்னா கருப்பா மாறிடுச்சு. 4வது நாள் வந்துச்சு. 3 நாள் சொன்னது நடந்துச்சுல, 4வது நாள் நடக்காதா, அந்த அறிவு கூட இல்லை. ஆக சிறந்த அறிவாள் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு சமூகம் இப்படி அறிவு கிட்டத்தனமாக யோசிக்கிறது. சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுன்ற மாதிரி
நல்ல சாப்பாடு தான், சாப்பிட்டோம்னா ஒரேடியே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, சாப்பிட்டு செத்துருவோம். அது மாதிரி ஒரு சூழல் இந்த உலக படைப்பு அப்படிதான். அப்போ ஆக சிறந்த அறிவாளி என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு முட்டாள்தனமாக சிந்திக்கிறது. 4வது நாள் பார்க்குறான், மேகம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு, இந்த மேகத்துல போய் இடி வரப்போகுது அப்படின்னு அசால்ட்டா இருந்தான். வந்துச்சு, இடி முடிச்சு, டோட்டல் எல்லா கூட்டமும் காலி. இப்படிதான் அழிஞ்சு போனான். முந்தைய சமுதாயங்கள் பூரா கேட்கக்கூடாதது கேட்டு அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அதுக்கு நன்றி செலுத்தணும், அதுக்கு நன்மை பாராட்டணும், அவனை வணங்கணும். இதை எல்லாம் விட்டு பதவி இருக்கிறது, மோகம் இருக்கிறது, பதவி மீது மோகம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எங்களிடத்துல வலு இருக்கிறது என்பதாக அல்லாஹ்விடத்தில் போட்டி போட்டவர்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே போன சரித்திரம் உண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். இன்னொரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஷத்தாத் என்ற ஒரு மனிதன், ஷத்தாத் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு விளையாட்டு தருணத்துல பசங்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு விதமான ஒரு நல்ல கல் எடுக்கிறாங்க. அந்த கல்லை உரசி பார்க்கறாங்க, டிஃப்ரெண்டா என்னமோ இருக்குது, வித்தியாசமா இருக்குது. அப்ப ஷத்தாத் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, சின்ன பிள்ளையா இருக்கிறான், அங்கிட்டு ஓரமா இருக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க, இந்த கண்ணில் போட்டு பார்ப்போம், அவனுக்கு பயம், உரசனவனுக்கு பயம், இது நம்ம கண்ணில் போட்டு கண்ணு தெரியாம பிரச்சனை என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப ஷத்தாதை கூப்பிட்டு அவன் கண்ணில் போட்டு விட்டு நின்றுமாச்சு. அல்லாஹ் தஆலா அந்த கல்லுக்கு இப்படி ஒரு வல்லமையை கொடுத்திருந்தான். பூமிக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் பூரா இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பூமிக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் பூரா அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன செஞ்சான், கண்ணே தெரியலன்னு ஒரு சவுண்டு விட்டான். இந்த 2 பேரும் பயந்து ஓடி போயிட்டான். ஏன்னா அவன் ஷத்தாத் அவ்வளோ அறிவாளி, எங்க பொக்கிஷத்துல பங்கு கேட்டுருவாங்களோ அப்படின்னு இப்படி ஒன்று சொன்னோன்னே மற்ற 2 பேர் கலந்து ஓடி போயிட்டான். ஓடி போனோன்னு இவன் என்ன செஞ்சுட்டான், இருக்கிற எல்லா சிரத்தையும் வெளியெடுத்து ஆக சிறந்த கோடீஸ்வரன், உலகத்துல பெரிய பணக்காரனா மாறிட்டு திமிரு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இடத்துல போட்டி போடுறான். அல்லாஹ் சொர்க்கத்துல என்ன தருவான், 4 சூரியங்களை தருவான், பெண்களை தருவான், சாப்பாடு நல்ல சாப்பாடு தருவான், தங்கம் வெள்ளி தருவான், வைரம் வைடூரியம் தருவான். இது எல்லாமே என்கிட்டே இருக்க. அப்ப நான் சொர்க்கம் கட்டிட்டு போறேன், நானே சொர்க்கம் கட்டிக்கிறேன். எதுக்கு நான் மௌத்தா போய் கபருக்கு போய் அப்புறமா அவன்கிட்ட போய் நன்மையா இதான் போய் அங்க சொர்க்கத்துக்கு போறதையே நானே சொர்க்கம் கட்டிட்டு போறேன், என்கிட்ட தான் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொர்க்கம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். சொர்க்கம் கட்டுனா எப்பேற்பட்ட சொர்க்கம், மனிதர்கள் எல்லாம் மாயை பிறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் கட்டிட்டு உலக அழகிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அழகி போட்டி வச்சான். 500 பேரை தேர்ந்தெடுத்தான். ஒட்டுமொத்த உலகத்திலேயே முதல்ல ஒரு அழகி போட்டி வச்சான்னா அது இவன் தான், ஷத்தாது தான். என்ன செஞ்சான், எல்லாத்தையும் உள்ள அனுப்பிட்டான். மாளிகைக்கு திறப்பு விழா நடக்க போகுது. அந்த சமயத்துல ஷத்தாதுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, மான் வேட்டையில என்ன செய்வான், அதிகமாக ஈடுபாடு உள்ளவன். மான் வேட்டையில அதிகமான ஈடுபாடு உள்ளவன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல திறப்பு விழா சமயத்துல ஒரு அழகான மானை போகும். குதிரையை எடுத்துட்டு கிளம்பிட்டான். அந்த மானை வேட்டையாடுறதுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். வந்துதான் நான் திறப்பு விழா செய்வேன், வந்துதான் உள்ள போவேன்ட்டு மானை துரத்திக்கிட்டு போறான். இடையில ஒரு தரல் வந்து குதிரையை பிடிச்சிட்டாரு. யாரு, ஆனா மலக்குள் மௌத், நான் தான் மலக்குள் மௌத் வந்துருச்சு வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் என்ன பண்ணா, திரும்பவும் அப்படி உயிர் போனாலும் கூட என்னுடைய சொர்க்கத்துலதான் என்னோட உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி வேகமா குதிரையை திருப்பிட்டு சொர்க்கத்தை நோக்கி குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். எந்த இடத்துல வச்சு ரூல் எடுத்தாங்க தெரியுமா, குதிரையினுடைய ஒரு கால் அந்த மாளிகையினுடைய வாசலுக்குள்ள இருக்கு, இன்னொரு கால் வெளியே இருக்கு, உள்ள கூட போகல. அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கட்டிட்டு ரசிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு உள்ள கூட அல்லாஹ் போகிறதுக்கு உண்டான நசீபத்தல்ல. ஏன், அவனுடைய திமிரு, அவனுடைய பதவி மோகம், செல்வ செழிப்புகள்லாம் என்னிடத்துல இருக்கிறது என்பதாக ஆணவம். அதன் கண்ணா அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தினா, அவனுடைய மாளிகைக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டுருச்சு, இந்த சொர்க்கமும் மறைக்கப்பட்டுவிட்டது. அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட ஒரு சூழலை அவனுக்கு ஏற்படுத்தினான். ஃபிரௌன் சொன்னான், எப்பேற்பட்ட பெருமை அடிச்சான், நான் தான் கடவுள்னா, நைல் நதியே என் அரசவைக்கு கீழே இருந்து தான் ஓடுதுன்னா, கடைசியில் அதே நைல் நதியில தான் செத்தான் ஃபிரௌன். அப்பேற்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா இடத்துல இருந்து நமக்கு வரும். பாவம் செய்தோம், ஆணவம் செய்தோம் என்று சொன்னால், ஆணவம் நம்ம இடத்துல இருந்தது என்று சொன்னால், பணம் பதவி எது இருந்தாலும் அல்லாஹ் நினைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா அதை நடத்தி காட்டுவான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மக்கரு அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள், மனிதர்கள், காஃபிர்கள், யஹூதிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக சொல்றான், மனிதர்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்வார்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் எதிராக மக்கரல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான். அதுக்கடுத்து அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான், வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சி செய்யறதுல அல்லாஹ்வை தவிர சிறந்தவன் எங்கேயுமே கிடையாது.
மனுஷங்கள்லையும் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அப்படி குர்ஆன்ல சொல்லுவான். சூழ்ச்சி செய்யறதுக்கு என்னையை தவிர அல்லாஹ் அவனும் சூழ்ச்சி செய்வான், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான். ஆனா அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு முன்பதாக எந்த ஒரு சூழ்ச்சியும் என்ன செய்யாது, தட்டுப்படாது. அது ஒரு விஷயமே கிடையாது. சூழ்ச்சி செய்வர்களுக்கெல்லாம் அவன்தான் ஹெட்டு, அவன்தான் தலைமை, எல்லாத்துக்கும் அவன்தான் தலைமை. சூழ்ச்சி செய்யறவர்கள் கூட அல்லாஹ் தான் நன்மை மட்டும்தான் நமக்கு தருவான்னு நினைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா நினைத்தால் நமக்கு எதை வேண்டுமானாலும் தருவான். எல்லாத்திலும் அவன் சிறந்து விளங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அபூஜஹல் என்ன செய்யறான், சைத்தான் உள்ள ஊதி விட்டுட்டு இருக்கான். பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு. கிளம்பி போர் செய்யறதுக்கு அப்படின்னு கிளம்பிட்டான். கிளம்பி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தம்பி சச்சா, அந்த மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்துல, அதாவது மக்கத்து குறைஷிகளே முக்கியமான ஒரு நபர். இப்ப இவங்க ஈமான் கொண்டுட்டாங்க, இருந்தாலும் கூட காஃபிர்களுடைய கூட்டத்தில் தெரியாம மறைஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஈமானை தன்னுடைய கல்புல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளிப்படையா இன்னும் ஈமானை ஏற்றுக்கல. அப்படி ஒரு சூழல், காஃபிராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக ஒரு மனோநிலை. அப்படி இருக்க 1000 பேர் கொண்ட குழு ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு, ஒரு இடத்துல இல்லாத படையே கிடையாது, செல்வமும் கிடையாது. ஏன் 1000 பேரை மட்டும் கூட்டிட்டு போறான்? ஏன்னா அங்க இருக்கிறதே 300 பேர் 350 பேர் தான். அங்க இருக்கிறத எண்ணிக்கை இஸ்லாமியர்களே ரொம்ப கம்மி தான். ரொம்ப பெருசா கூட்டிட்டு போய் அழிச்சோம்னா பெரிய படை, அதனாலதான் அழிச்சிருச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஆகவே அதுலயும் தோத்துடவும் கூடாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையாகவும் இருக்க, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான படையாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழல்ல என்ன செய்யறாங்க, 1000 சொல்லி முடிவு பண்ணி 1000 பேர் கொண்ட படம் போகுது. அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செஞ்சுட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூது அனுப்பிட்டாங்க. இது மாதிரி போருக்காக வேண்டி வர்றாங்க, எத்தனை பேருன்னு சொல்லலை, போருக்காக வேண்டி வர்றாங்க, அவ்வளோதான். அது மட்டும் சொல்லி தயாராக இருந்துக்கங்க, உங்களை காப்பாற்றிக்கங்க, உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அனுப்பிட்டாங்க. இந்த நியூஸ் கிடைச்சோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த முஹாஜிரீன்கள், அன்சாரி சஹாபாக்கள் எல்லா அனைவரையும் ஒன்று கூட்டி மஷூரா செய்கிறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய படை வருது, நம்மளை அழிப்பதற்காக ஒரு பெரிய படை வருது, என்ன செய்யலாம்? முஹாஜிரின் ஹிஜ்ரத் செஞ்ச வந்த சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, யார சொல்றா, என்ன செய்யறது, போர் தான் செய்யணும், சண்டை செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க மட்டும் தான் வாயை திறக்கிறாங்க. அன்சாரி சஹாபாக்கள் மதீனாவில் தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்களே, அவங்க வாயை திறக்கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்குறாங்க, ஒருவேளை அவங்க வாயிலிருந்து வந்தால் தான் சண்டை போடணும் போல. அதாவது எப்படின்னு கேட்டால், தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க, நாளைக்கு இப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுல்ல. தங்குறதுக்கு இடம் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், கடைசியில் போருக்கு கூட்டு போய் எங்களையே கொல்ல பார்க்குறீங்க யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அப்படி ஒரு சூழல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து திரும்ப மஷூரா கேட்குறாங்க. என்னதான் சரியான ஒரு ஆலோசனை வந்தாலும் கூட திரும்ப கேட்குறாங்க. அங்கே தான் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நீ இதுக்காகத்தானே திரும்ப கேட்குறீங்க, நாங்கள் வாயை திறக்கணும் தானே திரும்ப கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி தராவியில் பேசியாச்சு, எப்பேற்பட்ட ஒரு வசனங்களை சொன்னார்கள் என்பதாக பேசிவிட்டோம். இப்பயும் அதை சொன்னோம்னு சொன்னால் நேரம் பத்தாது, 2 வார்த்தையில் நான் முடிச்சிடுறேன். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரை சொல்லல, உங்களுக்கு பொருளில் மட்டும் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம், எல்லா விதமான உதவியும் செய்வோம். எந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படுவோம் என்று சொன்னால், நடு கடலுக்கு போய் இங்கெல்லாம் ஒன்று இங்கே குதிச்சு எல்லாம் தற்கொலை பண்ணிக்கங்க, மூழ்கி இருந்துன்னு சொன்னாலும் கூட தாராளமாக செய்வோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்பதாக என்ன செய்து விட்டார்கள், அப்படியே அனுப்பி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மகிழ்ச்சி. இப்போ என்ன செய்யணும், போருக்கு தயாராகணும். மஷூரா வந்துருச்சு. அன்சாரிகளும் கூட இருக்கிறார்கள், முஹாஜிர்களும் கூட நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளை திரட்ட வேண்டும், படையை தயார் செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்கிறார்கள். என்னென்ன நடக்கிறது தெரியுமா? நிகழ்வுகள் எல்லாம் கண்ணீரை தான் நமக்கு வர வைக்கும். என்ன செய்யுது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு நிலை வருகிறது. எல்லாரும் ஏழ்மையில் இருக்கிறான். ஏன், மதீனால இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க. மனைவி உட்பட 4 மனைவி வச்சவங்க என்ன 2 மனைவியை தலாக் செஞ்சுட்டு
என்ன செஞ்சுட்டாங்க, முஹாஜிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்து விட்டார்கள், பொருளாதாரத்தில் பங்கு கொடுத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல், ஏழையான ஒரு சூழல்ல போருக்கு தயாராகும். ஆயுதத்தை ஒன்று திரட்ட வேண்டும், மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறதுன்னு புரியல, அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு நிலை வருகிறது, ஒரு தாய் உம்மு கஃபுரா அப்படிங்கிற ஒரு தாய் தன்னுடைய இரண்டு பிள்ளைகள், அண்ணன் தம்பி, ஒரு சிறுவனுக்கு வயது 9, இன்னொரு சிறுவனுக்கு வயது 12, 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து, யார சொல்லலா, ஷஹீதுடைய தாய் என்ற அந்த அந்தஸ்தை மறுமையில நான் அடைய வேண்டும், என்னுடைய 2 பிள்ளைகளையும் பதிலுடைய போருடைய கலந்து கொள்ள அனுமதித்தார்கள் என்பதாக கேட்கிறார்கள். கேட்டவங்க அத்தடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயசு என்னமா ஆகுது, சின்ன பிள்ளைங்க, 14 வயசுக்கு மேல உள்ளவர்கள் தான் இந்த போரிலே கலந்து கொள்ள முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கும் பொழுது, அந்த சின்ன சிறுவன் இருக்கிறான்ல, 9 வயது சிறுவன், முஅவ்வித் முஆத் அவருடைய பெயர், முஅவ்வித் ஒருத்தர் பேர், முஆத் இன்னொருத்தருடைய பேர், அண்ணன் தம்பி. அந்த சின்ன பையன் வாயை திறந்து சொல்றான், யார சொல்லலாம், நீங்க வேணா எங்க 2 பேத்துக்கு சண்டை வச்சு பாருங்க, யாரு ஜெயிக்கிறோமோ அவங்கள போருக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் விடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டுக்கு சரி சண்டை போடுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. 2 பேத்துக்கு சண்டை போறதுக்கு முன்னாடியே அந்த சின்ன சிறுவன் என்ன செய்து விட்டான், தன்னுடைய அண்ணனுடைய காதில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான், அண்ணா நீ என்னை விட பெரியவனாக இருக்கிறாய், உன்னை என்னால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது, ஆனால் நீ எனக்காக வென்று இன்னைக்கு தோற்று விட்டாய், தோல்வியை அடைந்தாய் என்று சொன்னால் வாழ்க்கை முழுக்க என்ன செய்கிறேன், உனக்கு நான் கட்டுப்படுகிறேன், நீ சொல்வதெல்லாம் நான் செய்வேன், உனக்கு ஒரு அடிமையாக இருப்பேன் என்பதாக சொல்லிவிட்டார். அண்ணன் தோத்துட்டார், தம்பி ஜெயிச்சுட்டாரு. இப்போ தம்பிக்கு பதில் போருக்கு அனுமதி கொடுக்கணும். அப்போ தம்பிக்கு அனுமதி கொடுத்துட்டா அண்ணனுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? சின்ன பையனுக்கே கொடுத்துட்டாங்க, பெரிய பையனுக்கு கொடுத்துதானே ஆகும். இந்த பிள்ளைகளுடைய அந்த அறிவாற்றலை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஆச்சரியப்பட்டு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு பதிலுடைய போர்ல எந்த ஒரு தீமையும் அளித்து விடாத, சிறப்பை கொடு என்பதாக துஆ செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்ல, இன்னொரு ஸைனப் என்கிற ஒரு தாயார் தன்னுடைய 8 மாத குழந்தையை கொண்டு வந்து, யார சொல்லலாம், வீட்டுக்கு ஒருத்தர் போதும்னு சொன்னீங்க, என்னுடைய வீட்டில இருந்து போர்ல கலந்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஆண் மகனும் இல்லை, என்னுடைய 8 மாத குழந்தை, பெண்களையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இருந்தா நான் வந்திருப்பேன், என்னுடைய 8 மாத ஆண் குழந்தை போர்க்களத்தில் அம்பு வரும், இந்த குழந்தையை வைத்து நீங்கள் அதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்பேற்பட்ட தியாகம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தாயார் அந்த குழந்தையை எப்படி பெற்றெடுத்திருப்பாள், எப்படி 8 மாதமாக அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்திருப்பாள், அது எல்லாம் தியாகம் செய்துவிட்டு, யார சொல்லலாம், நீங்கள் இந்த குழந்தையை வைத்து உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த தாயார் வந்து கொடுக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஏராளம் ஒவ்வொரு சகாபாக்களும் எப்படிப்பட்ட அதிகமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் என்ன செய்யுது, போர் ஆரம்பிக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்துக்குள்ள போயிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் வரக்கூடியது பெரிய படை. அதற்கு முன்பதாக ஒரு நிகழ்வு, அலி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு உளவாளியை கூப்பிட்டு, நீ போய் எத்தனை பேர் வர்றாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாப்பான்னு அனுப்புறாங்க. அங்கே 2 பேரும் போய்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த பக்கத்து ஒரு கூட்டம் போச்சு, அது எத்தனை பேர் போச்சு என்ன போச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அவன் சரியான முறையில் சொல்ல தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நியூஸ் போகுது, செய்தி போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் கூட்டிட்டு வந்த பிறகு தன்னுடைய நுட்பத்தை காட்டினார்கள். எப்பேற்பட்ட நுட்பம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு எத்தனை ஒட்டகம் பார்த்தாங்கன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், 10 ஒட்டகம் ஒரு நாளைக்கு அறுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் 10 தான் அப்படின்னா. அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பேர் வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஒட்டகத்தை 100 பேரால் சாப்பிட முடியும், அதற்கு கூட குறை இருக்காது. 100 பேர் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 ஒட்டகம் வளர்த்தார்கள் என்று சொன்னால் வரக்கூடியவர்கள் 1000 நபர்கள் என்பதாக முன்கணிப்பு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுட்பம். இந்த 1000 பேர் என்பதாக கேட்டதும் நம்ம இருக்கிறதே 313 பேர், அதுலேயும் 2 பேர் சின்ன பிள்ளைங்க, ஏகப்பட்ட முடியாதவங்க, வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 300 பேர்னா 300 பேர் வீரர்கள்லாம் கிடையாது.
300 பேரும் வீரர்கள்லாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பயம். அப்புறம் தான் கூடாரத்துக்குள்ள போறாங்க. ஒரே அழகா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, நபியை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த தருணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்துல வேற எந்த முஸ்லீம்களும் கிடையாது, ஒட்டுமொத்த துனியாவிலேயே இவங்க 300 பேர், இந்த சிறிய கூட்டம் தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதாவது ஆனதுன்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ்னு சொல்றதுக்கு யாரும் இந்த உலகத்துல இருக்க மாட்டான் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே அலுவல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பத்ருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த சூழல்ல சவுர் குகை காஃபிர்கள்லாம் பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாங்க. அந்த தருணத்துல 2 பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கணும். அப்போ சவுர் குகைக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரொம்ப பயந்தாங்க. வந்து எட்டி பார்த்தா ஆள் இருக்கிறது தெரிஞ்சிடும். மாட்டிக்குவோம். மேலே ஏறி வந்துட்டாங்க, உள்ள பார்க்குறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா காப்பாற்றிட்டாங்க. இதற்கு முன்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரொம்ப பயந்தாங்க தெரியுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, யா அபூபக்கர் லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம இடத்துல இருக்கிறான் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு. அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க, அல்லாஹ் காப்பாத்தினா, இன்னைக்கு நான் ரசூலுக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லி, யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் 300 பேர் இருக்கிறோம், 300 பேர் தாண்டி தான் எந்த அம்பா இருந்தாலும் உங்கள்கிட்ட வரணும், எந்த ஒரு வாளாக இருந்தாலும் உங்ககிட்ட வரணும், நான் என்ன செய்வோம், நாங்கள் உங்களை பாதுகாப்போம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரே அளவு செஞ்சால இருந்து அவ்வளவு அழுகை அல்லாஹ்விடத்தில் அப்படி ஒரு கெஞ்சிக்கின்றே இருக்கிறார்கள். அந்த ஒரு சூழல்ல ஆன்மீக ரீதியான சில உலமாக்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், ஒரு நிகழ்வை சொல்லுகிறார்கள். இஹ்சான் இருந்தது. இஹ்சான் என்பதாக சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொழுதும் ரசூலை நினைத்து கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொழுதும் இந்த உலகத்திலே உலாவரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை உண்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இஹ்சான். 2 பேருக்கும் அப்படி ஒரு தொடர்பு, ஒரு நல்ல தொடர்பு. அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொன்னான், நபியே கவலைப்படாதீங்க, நம்ம உங்களோட தான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு நபரை அனுப்பி வைக்கிறேன். அந்த ஒரு நபர் வந்தாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த 1000 இல்லை கோடிக்கணக்கில் மக்கள் வந்தாலும் ஒரு பரட்டி போடுவாரு, எல்லா கூட்டமும் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு நபர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தையே இப்படி எடுத்து அப்படி தட்டி போட்டவங்க பூமியில. அவருடைய பலத்துக்கு ஈடு இணை இல்லை. எந்த ஒரு மலக்குமார்களுக்கெல்லாம் ஹெட்டு தலைவர், அவங்கள அனுப்பி வைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை, திரும்ப கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், சரி 1000 மலக்குகளை அனுப்பி வைக்கிறேன், 1000 மலக்குகளை அனுப்பி வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் ஆகலை, திரும்பவும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ், இந்த உலகத்தில் உன்னை அல்லாஹ் என்று அழைப்பதற்கு, உன்னை வணங்குவதற்கு இவங்களை விட்ட யாரும் கிடையாது, இவங்களை எப்படியாவது காப்பாற்று இவங்களுக்கு உதவி செய் என்பதை அழுது கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் கேட்குறான். 3000, 2000, 5000, ஆயிரக்கணக்கில் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அழுது கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல அல்லாஹ் தஆலா எப்படி ஆறுதல் சொல்கிறான் பாருங்கள். நபியே, நீங்க போய் மக்களிடத்துல பத்ர் யுத்தத்துல மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, எந்த மலக்குமாரனையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கல, நேரடியா இந்த பத்ர் யுத்தத்துல அல்லாஹ்வே களை இறங்குறான்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கூடாரத்தை விட்டு துள்ளி குதித்து வெளியே வந்து மக்களிடத்துல சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல எதிரிகள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள், இந்த போர்ல இஸ்லாமியர்களுக்கு தான் வெற்றி என்பதாக சொல்லுகிறார். அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம். ஏன் ஒரு மடங்கு இறங்கினாங்கன்னு சொன்ன அந்த கூட்டம் தாங்காது. அப்போ எல்லாத்துக்கும் தலைவன், ஒட்டுமொத்த துன்யாவுக்கு தலைவன் அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னா இந்த கூட்டம் ஏமாத்திரமாக இருக்கும். அதனால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். போரினுடைய முரசு ஓங்குகிறது. போருக்கு முன்பதாக இந்த காஃபிர்கள் எல்லாம் இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? மல்யுத்தம் வீர போடணும். 3 பேர் நாங்கள் இந்த சைட்லேருந்து வருவோம், அந்த சைட்லேருந்து 3 பேர் வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. மல்யுத்த வீரத்துக்கு யார் ரெடின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து இருந்தது யார் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க. எப்பேற்பட்டவர்களை அதனுடைய வாழை கூட தூக்க முடியாது, அந்த வாழையினுடைய வெயிட்டு கூட தூக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வாழை எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த வாழை தான் இப்போ அவங்க கையில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த வாழை தலையில தான் என்ன செய்யறாங்க? இழுத்துக்கிட்டு வராங்க.
தூக்க கூட சக்தி இல்லை, அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க. 2 சின்ன பிள்ளைங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 2 பேர்த்துல பெரியவரை தேர்வு செஞ்சாங்க. 2 பேர்த்துல பெரியவரை தேர்வு செஞ்சாங்க. இன்னொரு நபராக என்ன செய்யறாங்க, அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னொரு நபராக அப்துல்லா இப்னு ரவாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த காஃபிர் குறைஷி பலர்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்போ எப்படி நம்ம ஜாதி வெறி பிடிச்சி தெரியலாம், அது மாதிரி குலவெறி பிடிச்சவனுங்க. எங்க குலத்துல பிறந்தவங்களை மட்டும்தான் நாங்க எதிர்த்து சண்டை போடுவோம். முடிஞ்ச ஒத்தைக்கு ஒருத்தம் மோதணும்னா குறைஷி கூட்டத்துல இருந்து யாராவது அனுப்புன்னு கேட்கறாங்க. முஹாஜிர் சஹாபாக்கள் அனுப்பு அப்படின்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா கேட்கறாங்க, ஐனா அலி, ஐனா ஹம்சா, இன்னொரு சஹாபா ஐனா உபைதான்னு கேட்கறாங்க. 3 சஹாபாக்களை இறக்கி வருவாங்க. இங்கேயும் ஒரு நிகழ்வு, எப்பேற்பட்ட நிகழ்வு தெரியுமா? பதில் சஹாபாக்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யார்கிட்டையும் சரியான வாள் இல்லை. ஒட்டு மொத்தமாகவே 2 வாள் தான் இருக்குன்னு வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. அந்த 2 வாள் யார்கிட்ட இருக்கு? ஐனா ஹம்சான்னு கேட்டாங்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 வாள் இருக்குது. ஸல்லல்லாஹு 3 பேர் பேரை சொன்னோன்னே 3 பேர் உடனே வந்து முன்னாடி நின்னாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கல, போகணுன்னே போயிட்டாங்க. போகும்போது என்னன்னு கேட்டால், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, உன் கையில் வாளே இல்லை. வாளே இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க, போருக்கு போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. போய் 2 பேர் கத்தல் செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, காஃபிர்களில் ஒரு 5 விதமான தலைவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பாவை கொலை செய்கிறார்கள். இப்னு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைபாவை கொலை செய்கிறார்கள். உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, வலீது கிட்ட மோதுறதுக்கு போறாங்க. போயிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவருடைய கால் துண்டிக்கப்படுது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கையில வாள் இல்லை. அந்த அவர் இடத்துல வாள் இருக்குது, கேடயம் இருக்குது, கவசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இப்போ வந்து ஆளை போட்டு தள்ளிட்டாங்க. இவங்க 3ஆவது நபர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய கால் துண்டிக்கப்படுது. தன்னுடைய கால் துண்டிக்கப்பட்டோன்னே என்ன செய்யப்படுது, வேகமாக அந்த 3ஆவது எதிரியை, அதாவது வலீதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு குத்தி 2 பேரும் ஒரே இடத்துல குத்தி அடுத்து போட்டு கொண்டுட்டாங்க. வேகமாக இவர் என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உபைதா உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமான்னு கேட்டாங்க. சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா சொல் உபைதான்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட தாமதிக்கிறார். யார் சொல்லலாம், எனக்கு என்பதாக சொல்லுகிறார்கள். சொர்க்கம் தான் எனக்கு வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில மௌத்தா போன சஹாபாக்கள் வெறும் 4 பேர் தான். அந்த ஒரு வாய்ப்பை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பெற்றுக்கொண்டு அதே இடத்திலே என்ன செய்தார்கள், சொர்க்கத்தினுடைய சுப செய்தியை பெற்று என்ன செய்யப்படுகிறது, அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு போர் தொடங்குகிறது. போரினுடைய விஷயங்களை ஏராளமாக சொல்லலாம், நாள் கணக்கில் பேசலாம். அவ்வளவு ஆச்சரியங்கள். எந்த அளவு என்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் வாளை உயர்த்துவார்கள், தலை தானா துண்டாகும். எப்படி வெட்டணும்னு அவங்களுக்கே தெரியாது. இதனுடைய விஷயங்கள் எல்லாம் பின்னாடி சொல்லப்படும். எப்படின்னு தெரியல. வாளை எடுக்கிறாங்க, தலை துண்டா போகுது. வாளை எடுத்தோன்னே தலையெல்லாம் துண்டாயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல். வாழை எடுக்கணும், தலை துண்டா போகுது. அது மட்டும் இல்லை, அபூல் யஸர்னு சொல்லி ஒரு சஹாபி, எந்த அளவுக்குன்னு சொன்னால், யாராவது பிடிச்சி தள்ளி விட்டா கீழே விழுவாங்க. அந்த அளவுக்கு பலகீனமான ஒரு நபர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்ப்படையில் இருக்கிறாங்க. அவங்க ஆகப்பெரிய பலசாலி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை, சிறிய தந்தை இருக்கும் பொழுது இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, கட்டவெல்லாம் இல்லை, இவங்க சரியான கூட்டணிக்கு போயிடுவாங்க. என்ன செஞ்சுட்டாங்க, கையில் இப்படி போட்டாங்க, கயிறு தானாக கட்டிக்கிச்சு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார் சொல்லலாம், கயிறை போட்டேன் தானாக கட்டிக்கிச்சு. யாரும் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அந்த நஃபீருல் மலாயிகா, உனக்கு மலக்குமார்களுடைய உதவி இருக்கிறது, உதவி அந்த இடத்துல இருந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். போரிலே ஏறத்தாழ 70 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். எதிரி படையில 70 நபர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். இந்த சிறை பிடித்த நபர்கள்ல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழல். பதிலுடைய போர் வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி பெற்ற பிறகு கைதிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வரப்படுகிறது. கொன்றவர்கள் எல்லாம் ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. கைதிகள் எல்லாம் கொண்டு வரப்படுது. கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம். ஆளாளுக்கு ஒரு முஸ்ரா. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த 2 மலைக்கு மத்தியில வச்சு எரிச்சு கொன்றுவோம்.
எரிச்சு கொண்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டால் இப்படி ஒரு மசூராவை சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு ரொம்ப கோபக்காரங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்படி ஒரு மசூராவை சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களும் நம்ம சொந்தக்காரங்களாக தான் இருக்கிறாங்க, நமக்கு அவங்க சொந்தக்காரங்களாக இருக்காங்க. யார் யார் யாருடைய சொந்தம் என்பதாக தேர்வு செய்து கண்டுபிடித்து அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்போ ஆனாலுக்கு ஒரு மசூரா கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இறக்க முடியும், ரொம்ப இறக்கக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர்கள் என்ன செய்யட்டும், குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்துவிட்டு செல்லட்டும், குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து விட்டு செல்லட்டும். இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய இந்த இஸ்லாமானவர்களுக்கு கல்வியை கற்றுத்தந்து செல்லட்டும்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது நடக்குது. ஆனாலும் கூட அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விஷயம் உமர் ரலியல்லாஹு மசூரா தான். உமர் ரலியல்லாஹு மசூரா. இன்னொன்று தெரியுமா, பத்ருடைய யுத்தத்துக்கு உமர் ரலியல்லாஹுடைய சொந்தக்காரங்க யாருமே வரல. ஏன்? உமர் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உமர் ரலியல்லாஹுடைய கோபத்தை பற்றி தெரியும். ஒரே ஒரு நபர் பத்ருடைய யுத்தத்துக்கு வந்தார், ஆஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேர். உமர் ரலியல்லாஹு வந்திருக்காப்லையா, தேடி போய் கொண்டாங்க அந்த ஆசை. ஏன்? என் சொந்தக்காரனா இருக்க, நாங்கள்லாம் சரியான வழியில் இருக்கிறோம், இருக்க மாட்டியா என்பதாக அவ்வளவு கோபக்காரர்கள். அதனாலேயே என்ன செய்யப்படுது, மக்காவிலிருந்து யார் வரல, உமர் ரலியல்லாஹு சொந்தக்காரங்க யாருமே வரல. ஏன் இப்படி மாற்றினா இப்படி ஒரு மசூரா தெரியும். உமர் ரலியல்லாஹுடைய வீரத்துக்கும் அவருடைய தீரத்திற்கும் யாரும் முன்னிற்க முடியாது. போர்க்களத்திலே தன்னுடைய உறவினர்களாக என்ன செய்கிறார்கள், தேடி தேடி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரமுடையவர்கள், கோபமுடையவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு யாருமே வரல. போர், அப்படி ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்யப்படுது, ஒரு நபர் என்ன செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சுட்டேன் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நபர் ஜாலியாக வெளியே வர்றார், கையை கால ஆட்டிக்கிட்டு. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. அந்த ஒரு காஃபிட் என்ன செய்கிறாரு, தாராளமாக என்னமோ அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உன்னை நான் எப்படியாவது கொண்டுறணும்னு பார்த்தேன், சிக்கலை, இன்னும் ஜாலியாக போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எனக்கு 4 பெண் பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னேன், என்னை விட்டுட்டாங்க. அவ்வளவு இறக்கம் நபிக்கு. 4 பெண் பிள்ளைகள் இருக்கு, அது அவங்களுக்கு தகப்பனை நீங்கள் கொண்டு விடாதீர்கள் என்பதாக சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வாங்கன்னு விட்டுட்டாங்க. அவ்வளவு இரக்கம் படைத்தவர்கள், அவ்வளவு இரக்கம் படைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கைதிகளாக இருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குல்லூரில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில முணுமுணுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர் நடந்த அந்த இரவுல தூங்கவே இல்லை. ஏன்? தன்னுடைய சிறிய தந்தை எதிரி படையில இருந்தார், கைது செய்து வைத்திருக்கிறோம், முணங்கி கொண்டிருக்கிறார், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தூக்கமே வரல. அப்போ ஒரு முனாஃபிக் என்ன செய்யறான், அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு போர்வையை பொத்தி அவங்களை பாதுகாக்கிறான். அவங்களுக்கு குழுவுக்கு என்ன செய்யறான், ஒரு உதவி செய்யறான். இந்த உதவியின் காரணமாக ஏறத்தாழ மதீனாவில் இருக்கும் பொழுது இந்த முனாஃபிக் என்று இவன் தெரிந்தாலும் கூட, அந்த முனாஃபிக்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தாலும் கூட, முனாஃபிக்கள் காஃபிர்களுடைய அடிப்படையை சார்ந்தவர்கள், காஃபிர்களை போன்றுதான் இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக் மரணத்தை விட்டான். அடக்கம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க, தன் மீது இருக்கக்கூடிய போர்வையை கொண்டு போய் மடிச்சு அவனுடைய கபூரில் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறக்கத்தில் இருந்தா அந்த நரக நெருப்பு அவரை தீண்டாது. காரணம், அவர் ஒரு நாள் எனக்கு ஒரு உபகாரம் செய்தார், அதனால் அவருக்கு நான் பதிலுக்கு ஒரு உபகாரம் செய்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு இரக்க குணம் படைத்தவர்கள். பத்ருடைய போரில் அவ்வளவு விதமான நிகழ்வுகள் நடந்தது. ஏறத்தாழ பத்ருடைய போர்க்களத்தில் 313 சஹாபாக்கள்ல 14 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். 6 பேர் முஹாஜிரின்களும் அன்சாரிகள் ஒரு 8 பேரும் கொல்லப்படுகிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு சொல்ல மறந்துட்டேன். எப்படின்னு சொன்னா, முஆத் இருக்கிறாங்கல்ல, போருக்கு நடந்து கொண்டு இருக்கும் போது என்ன செஞ்சாங்க, போருக்கு வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட வந்து கேட்டாங்க, இந்த அபூஜஹல்னு ஒருத்தன் சொல்றாங்க, அவன் யாருன்னு கேட்கறாங்க. காமிச்சாங்க, குதிரையில போயிட்டு இருக்காரு பாருங்க, அவர் தான் காமிச்சோன்னு. அப்போதான் என்ன செய்யறாங்க, 2 பேரும் போய் சின்னவர் என்ன செய்யறாரு, குதிரை காலை வெட்டுறாரு. பெரியவர் என்ன செஞ்சாரு, அபூஜஹல் நெஞ்சிலேயே குத்திட்டாரு. படை இருக்கு, பதவி இருக்கு, பலம் இருக்கு என்று சொல்லி பெருமை எடுத்தவன். இந்த சற்று சிந்தித்து பாருங்க, ஒட்டுமொத்த வரலாறுகளிலேயே யாரெல்லாம் இதையெல்லாம் வைத்து பெருமை அளித்தார்களோ அல்லாஹ் தஆலா அற்ப ஒரு பொருட்களை வைத்து அளித்தான். ஐயாமுல் ஃபீல், அஸாபுல் ஃபீலுடைய கூட்டத்தை, வெறும் சின்ன யானை கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சின்ன பறவையை கொண்டு, சின்ன பூச்சியை கொண்டு அளித்தான். ஃபிரௌனை எந்த நைல் நதி எனக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னானோ அதே நைல் நதியிலேயே அவனை மூழ்கடித்து அல்லாஹ் சாகடித்தான், மௌத்தாக்கினான். யாரெல்லாம் இந்த செல்வத்தை வைத்தும் பதவியை வைத்தும் பெருமை கொண்டாடினார்களோ அல்லாஹ் தஆலா அவர்கள் எல்லாம் எப்படி அளித்தான், இழிவுபடுத்தினான்.
இதுதான் ஆக சிறந்த இழிவு. என்னை எவனாலும் எதுவும் பண்ண முடியாது என்பதாக ஒருத்தன் வருகிற பொழுது, உன்னை அழிக்கிறதுக்கு எவனும் பெரிய ஆள்லாம் தேவையில்லை, சின்ன பறவை இருந்தாலும் அதை வச்சு நான் அழிப்பேன். சின்ன ஒருத்தன் காத்து இருந்தாலும் ஆது கூட்டத்தார் அல்லாஹ் அப்படிதான் அழிச்சான். காத்து எங்களை அழிக்குமான்னு கேட்டாங்க, அவ்வளவு பலம் அல்லாஹ் அப்படிதான் அழிச்சான். அதே போன்று அபூ ஜஹல் என்ன செய்தான், எப்பேற்பட்ட படை வந்தாலும் என்னை தோற்கடிக்க முடியாது என்பதாக படைப்படம் பெருமை கொண்டவன் சின்ன பசங்களால கொண்டவன். எவ்வளவு பெரிய இழிவு! சின்ன பசங்க எந்த அளவு வாழை கூட தூக்க தெரியாது, அந்த 2 பிள்ளைங்க அவ்வளவு பெரிய மக்கா குறைசிகளுக்கெல்லாம் தலைவரான அபூ ஜஹலை போட்டு தள்ளிட்டாங்க. அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட ஒரு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த பத்ருடைய போர்க்களத்திலே நடந்த, அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளும், அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளும், ஏன் போர்க்களத்தில் கூட அல்லாஹ் தஆலா நமக்கு பலவிதமான படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, பத்ருடைய யுத்தம் முடிவடைகிறது. பேசுறதுக்கு நிறைய இருக்கு, டைம் ரொம்ப லேட் ஆயிருச்சு. பத்ருடைய யுத்தம் முடிவடைகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி ஒரு ஆயத்தை இறக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்து வருகிறது. என்ன தெரியுமா? பத்ருடைய யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அல்லாஹ் தஆலாவுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். அவர்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபர்கள் என்று சொன்னால் அது நபிமார்கள் மட்டும்தான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு தவறான வழிக்கும் அவர்களை செல்ல விட மாட்டான். அவர்கள் பாவம், அவர்களிடத்திலிருந்து ஒரு பாவமான ஒரு சூழல் ஏற்படுத்தி விட்டும் அல்லாஹ் தடுத்து விடுவான். அப்படிப்பட்ட நபிமார்களுடைய அந்தஸ்தை பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அவர்களெல்லாம் அல்லாஹுவால் கபூல் செய்யப்பட்டவர்கள். அதிலிருந்து சஹாபாக்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு பேர் வருது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் தஆலாவை அவர்கள் முழுமையான முறையில் புரிந்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை புரிந்து கொண்டான். எப்பேற்பட்ட ஒரு சூழல்! அல்லாஹ் தஆலா பத்ருடைய போர்ல நமக்கு அவ்வளவு விதமான விஷயங்களை கற்றுத்தருகிறான். போர் முடிந்து விட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சிறந்த மலக்குகள் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சொல்லலாம், சிறந்த மலக்குகள் என்பது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சிறந்த மலக்குகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் எந்த மலக்குகள்லாம் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் சிறந்த மலக்குகள். எப்படி சஹாபாக்கள் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்த சஹாபாக்கள் மட்டும் மேன்மையானவர்களோ, அது போன்று மலக்குமார்கள் என்னதான் உன்னதமானவராக மேன்மையானவர்களாக இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட ஒரு நிலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு எப்படி ஒரு பதிலை சொல்கிறார்கள், எந்த மலக்குகள் சிறந்தவர்கள்? பத்ருடைய யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக சொன்னாங்க. எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை! அது மட்டும் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஏகப்பட்ட அதிசயங்கள், ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்தது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஜின்கள் ஏறத்தாழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்ற 80 ஜின்கள் பத்ருடைய யுத்தத்தில் போர்க்களத்தில் கலந்து கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிட்டது. மலக்குமார்கள், ஜின்கள், மனிதர்கள் ஒட்டுமொத்தவர்களே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். ஒரு மலக்கு அமிச்சா போதும். இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா, எப்பேற்பட்ட துவா! எப்படி துவா செய்தார்கள்! இந்த உலகத்திலே, இந்த துன்யாவிலேயே அல்லாஹ் சொல்றதுக்கு இவங்க விட்டா வேற யாரும் இல்லை, இவங்களை யாரும் அழிச்சிடாங்க. அப்படி ஒரு துவா. 313 பேர், எதிரி படையில 1000 பேருக்கு மேல. எத்தனை பேர் ஷஹீதா இருக்கிறாங்க? வெறும் 14 பேர். 14 பேர் ஷஹீதா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள் பத்ருடைய சஹாபாக்கள் பிற்காலத்தில் சில தவறுகள் செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிக்கவில்லை. காரணம், அல்லாஹ் தஆலாவே அவங்க முன்பின் பாவத்தை பூரா மன்னிச்சிட்டான். நான் தண்டிச்சு என்ன செய்ய போறேன் அப்படின்னு விட்ட சில விஷயங்களும் உண்டு. அதனுடைய விஷயங்கள் ஏராளமானது. அதனால தான் இன்றைய நாளில் பத்ரு சஹாபாக்களை நினைத்து அவர்களுக்கு முழுமையான முறையில் ஒரு யாசினை ஓதி அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்கள் முழுமையான முறையில் பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு துவா செய்து விட்டு அவர்களுக்கு அந்த யாசினை எத்தி வைத்து விட்டு நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சத்தியமாக நமக்கு தருவான். அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி வருவானாக. யாரெல்லாம் பத்ரு சஹாபாக்களுக்காக வேண்டி இந்த இரவில் யாசின் ஓதுகிறார்களோ, அவர்களுடைய யாசினை கேட்கின்றார்களோ, துவா செய்கிறார்களோ, அந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு எத்தி வைப்பாயாக. அதே போன்று அவர்களுடைய அந்த நன்மையை எத்தி வைத்ததற்கு பகரமாக நாங்கள் எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக, நம்மளுடைய துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக.